பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலை அந்த விரியன் பாம்பு கொத்துது, ஆனால் மறிக்கலை. இதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னா, நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவை அறிகிறதற்கான பிரகாசமான மனக்கண்கள் உண்டாகும் பொழுது, இந்த வெளிச்சம் நமக்குள் வரும் பொழுது, இந்த உலகத்துல எந்தவித கொள்ளை நோயோ எந்தவித வியாதிகளோ பலவீனமோ நம் சரீரத்தை தாக்க முடியாது. ஏன்னா முதலாவது இது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அன்றைக்கு தேவாலயத்துல புறாவிருக்கிறவர்களை ஆண்டவர் கோபப்பட்டு அவங்களை அடிச்சு விரட்டுறார். சரிங்களா? ஸோ என்னுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக மாற்றாதீங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு அவருடைய ஆலயம் என்ன? நம்மளுடைய சரீரம் தான். ஸோ நமக்கும் அந்த வைராக்கியம் வேணும். என்னுடைய சரீரத்தில் கிறிஸ்து இருக்கிறதுனால என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஸோ என்னுடைய சரீரத்தை இந்த உலகத்தில் வரக்கூட எந்தவித வியாதியும் பிசாசின் தொல்லைகள் எதுவும் என் சரீரத்தை தொட முடியாது என்ற ஆழமான விசுவாசம் நமக்குள் நம்பிக்கை இருக்க என்னாகும் அப்படின்னா நம்மிலிருந்து மகிமை வெளிப்படும். ஸோ இதுதான் இந்த வசனத்தோட ஒரு ஆழமான ஒரு அர்த்தம், புரிதல். இதை நாம் மேலோட்டமாக படித்து விட்டு செல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து அதை மெடிடேட் பண்ணும்பொழுது, அதுதான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொன்ன மாதிரி, இந்த வசனத்தின் ஆழத்தை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது எனக்குள் மகிமை வெளிப்படுவதற்கு நம்பிக்கையாக கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அவர் ஒரு பெரிய கிரயத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ அதனால சதா காலமும் அவர் எனக்குள் இருக்கும் பொழுது என் சரீரம் அவரை மகிமைப்படுத்ததான் அப்படின்றத நாம் உணரும் பொழுது நாம் தெய்வீக சுகத்தோடு வாழ்ந்து கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்த முடியும். ஸோ எந்தவித வியாதிக்கோ கொள்ளை நோய்க்கோ பலவீனங்களுக்கோ நாம் கலங்க தேவையில்லை. ஆமென்.